வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. மேற்காசிய நெருக்கடி காரணமாக இந்தியாவில் இவ்வாண்டு ஜூன் 30 வரை முக்கியமான பெட்ரோ ரசாயன பொருட்களுக்கு முழு இறக்குமதி வரி விலக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தின் உறுப்பினர் திரு சஞ்சய் மங்கள் இதை தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை இங்கிலாந்து அழைத்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் சார்பில் வெளியுறவு செயலர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்றும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலில் ஐநா அமைதி காப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீடுகளை பட்டியலிட்டு வீட்டு விவரங்களை சேகரிக்கும் நடைமுறைகள் நேற்று ஏப்ரல் 1 முதல் தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை குறித்த இத்தகைய விவரங்களை வழங்கி முடித்துள்ளார். நாட்டு மக்களும் தங்களை பற்றிய விவரங்களை தாங்களே சமர்ப்பித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தற்போது முதல் முறையாக மக்கள் தொகை பற்றிய தரவுகள் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படுவதையும் சுய மதிப்பீட்டு முறையினால் மக்களின் அதிகார பங்கேற்பு மேம்படும் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முழு அளவில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேசிய தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் இன்று புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்த போதிலும் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி நாட்டிலேயே மிக மோசமாக நிர்வகிக்கப்படும் மாநிலமாகவே உருவெடுத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான திரு ஆர் சிவா வில்லியனூரில் தில்லைநகர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். சிபிஎம் மத்திய கமிட்டி உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் லாஸ்பேட் மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மாஹேயில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடக்கி வைத்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாஹேயில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கேரளத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுதாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை சாலை பவனி நடத்தவிருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்க புதுச்சேரி முழு அளவில் தயாராகியுள்ளது. இதற்கென சென்னையிலிருந்து நாளை மாலை புதுச்சேரி வந்து சேரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் மற்றும் கட்சி தொண்டர்கள் கூட்டத்திலும் உரையாற்ற இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 4 மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வரும் 6 புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் திரு விஜய், தமிழ்நாடு பிஜேபி துணைத் தலைவர் திருமதி குஷ்பு சுந்தர், கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் ஆகியோரும் வரவிருக்கும் நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வர உள்ளனர். நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. காலனி ஆதிக்க காலத்திலிருந்து பல்வேறு சட்டங்களின் கீழ் குற்றப்பட்டியலில் இடம்பெற்று வந்த சில குற்றங்களை நீக்குவதன் மூலம் நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையிலும் மக்களின் வாழ்க்கை மற்றும் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்கும் விதத்திலும் ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் சட்ட விதிகளுக்கு இணங்கும் சூழல் மேம்படும் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகரமாக அமராவதிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்குவதற்கான மசோதாவும் மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. நாட்டில் யுபிஐ தொழில்நுட்ப வசதி மூலமான பண பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் 22.64 பில்லியனாக அதிகரித்துள்ளது. டிஜிட்டல் பண பட்டுவாடா வசதிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் துறை நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இப்பயணத்தில் தொடர்ந்து ஈடுபட கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் மத்திய அரசின் நிதி சேவைகள் துறை சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.